Greetings everyone. நம்ம daily prelims point of view 5 questions பார்க்கிறோம். இன்னைக்கு என்ன questions இருக்கு அப்படிங்கறத பாப்போம். First question, which Indian astronaut will go to the International Space Station அப்படின்னு கேட்டிருக்காங்க. சர்வதேச விண்வெளி மையம் செல்லும் இந்திய விண்வெளி வீரர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ சமீபத்துல நமக்கு பிப்ரவரி மாசம் ககன்யான் திட்டத்துக்காக ஒரு 4 விண்வெளி வீரர்களை நம்ம பிரதமர் அறிவிச்சிருந்தார். யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், அங்கத் பிரதாப், சுபான்சு சுக்லா, அஜித் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி இந்த 4 பேரை சொல்லியிருந்தாங்க இல்லையா. சோ இந்த 4 பேர்ல ஒருத்தர் வந்து அமெரிக்காவோட சேர்ந்து அமெரிக்கால ட்ரைனிங் எடுத்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போக போறாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுபான்சு சுக்லா. இவர் தான் வந்து பிரைமரியா செலக்ட் பண்ணியிருக்காங்க. இவருக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா பாலகிருஷ்ணன் நாயரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஆக்சியாம் 4 அப்படிங்கிற இந்த மிஷன் கீழே தான் போக போறாங்க. ஓகேவா. ஸோ ஆக்சியாம் 4 அப்படிங்கிற மிஷன் கீழே தான் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சர்வதேச விண்வெளி மையத்துக்கு போக போறாங்க. அடுத்தது, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்தியா ஹேஸ் 1 டாக்டர் ஃபார் 836 பேஷன்ஸ். WHO ரெக்கமெண்ட்ஸ் 1 டாக்டர் ஃபார் 1000 பேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம பாராளுமன்றத்தில் சொன்ன ஒரு விஷயம். இந்தியாவில் பார்த்தோம்னா 836 நோயாளிகளுக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறார். உலக சுகாதார நிறுவனம் 1000 நோயாளிகளுக்கு ஒரு மருத்துவரை பரிந்துரை செய்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா. சோ ரெண்டுமே கரெக்ட் தான். WHO சொன்னதோட நம்ம பெட்டரா இருக்கும் அப்படிங்கறத இந்த क्वेश्चनல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா. சோ போத் கரெக்ட் அப்படிங்கறத ஆன்சர். சரியா. அடுத்தது, which country is the global leader in digital transaction அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் உலக அளவில் முன்னிலை வகிக்கும் நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா யாருன்னா இந்தியா தான். ஓகேங்களா. டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ல ஃபர்ஸ்ட் நாளே இந்தியா தான் எப்பயுமே வருவாங்க. சரியா. அடுத்தது, which of the following committee is related to eco sensitive areas in western ghats அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சூழலியல் பாதுகாப்பு பகுதிகள் தொடர்பான பின்வரும் குழு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தமா 2 கமிட்டி இருக்கு. ஓகேங்களா. ஒன்னு ஃபர்ஸ்ட் 2010ஆம் ஆண்டு மாதவ் கட்கில் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி வந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ 2010ல மாதவ் கட்கில் கமிட்டின்னு சொல்லி ஒன்று வந்திருக்கும். ஸோ 2013ல வந்து வந்த கமிட்டி தான் கஸ்தூரி ரங்கன் கமிட்டி. சரிங்களா. இதுதான் கரெக்ட் ஆன்சர். முக்கியமான கமிட்டி கஸ்தூரி ரங்கன் அண்ட் மாதவ் கட்கில் கமிட்டி. ஸோ ரெண்டுத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா. ஸோ கஸ்தூரி ரங்கன் கமிட்டி தான் இந்த கேள்விக்கான விடை. லாஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். நீட்ஸ் ஸ்கீம் to create the first generation entrepreneurs அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அம்பேத்கர் ஸ்கீம் to create entrepreneurs in SC/ST categories அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ நீட்ஸ் திட்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா முதல் தலைமுறை தொழில் முனைவோரை உருவாக்குதல் அப்படிங்கிறது. ஓகேங்களா. அந்த திட்டத்தினுடைய நோக்கம் அதை அப்படியே கொடுத்திருக்காங்க. அம்பேத்கர் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் SC/ST பிரிவினரை தொழில் முனைவோராக்குதல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இதுவும் சரிதான். ஓகேங்களா. ரெண்டுமே சரியான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறதா ஆன்சர். சரியா. ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.